ஹாய், வெல்கம் டு மாடி விவசாயம். நான் வந்து கல்யாண முருங்கை செடி வாங்கியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா ஏர் லேயரிங் முறையில் கிளையிலேருந்து கட் பண்ணி அதுலேருந்து வேர் உருவாக வச்சு பண்ண கிளை இது சுதாகர் கிருஷ்ணன் சேனலில் இருந்து பார்த்து அங்கேருந்து நான் ஆர்டர் பண்ணி 2 ஸ்டிக்கு வாங்கியிருக்காங்க. இது ஒரு ஸ்டிக்கு ஒன்று 100 ருப்பீஸ்ன்னு சொல்லிவிட்டு 2 ஸ்டிக்கு 200 ருப்பீஸ்க்கு வாங்கியிருக்கேன். ப்ளஸ் அப்புறம் கொரியர் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். இப்போ இதை தான் நடவல் பண்ண போகிறேன். எப்படி நடவல் பண்ணுறேன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது நடவல் பண்ணுறதுக்கு முன்னாடி சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு சொல்லிவிட்டு சுதாகர் கிருஷ்ணன் சார் சொல்லியிருக்கிறாரு, வாய்ஸ் மெசேஜில் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க அப்படியே கொஞ்சம் டீட்டெயிலாக. இப்போ இதை நடவல் பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 தொட்டி எடுத்துக்கிட்டேன் பாட்டு. அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வேர் தாக்குதல் வரக்கூடாது இந்த செடியில். ஏன்னா இதில் இப்போ 1, 2 தான் இப்போ தான் சின்ன தளிர் மாதிரி வேர் வந்திருக்கும். அதனால் அதனோட வேர்ப்புழு தாக்குதல் வந்துடக்கூடாது, வேர் ஸ்ட்ராங்காக பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பயோமிக்சர் 5 உரங்கள் உயிர் உரங்கள் கறந்தது அசோஸ் பயிரில்லம், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், ட்ரைகோடெர்மா விரிடி, பொட்டாஸ் பாக்டீரியா இது 5ம் கலந்தது பயோமிக்சர்னு சொல்லிட்டு ஒரு அப்பப்போ நான் வாங்கி வச்சுக்குவேன். மழை காலத்தில் மண்ணுக்கு கொடுக்கறதுக்காக, அப்போ தான் வேர்ப்புழு தாக்குதல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. அதில் இப்போ இந்த பயோமிக்சர்லேருந்து ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மண்ணில் கலந்துட்டு இந்த 2 பாட்டிலையும் வைக்க போகிறேன். அதில் அந்த வெள்ளைப்பாட்டு பத்தலைங்க. ஏன்னா இப்போ செடி தண்டு நல்ல பெருசாக இருக்குது. அதனால் பெரிய பாட்டை இன்னும் கொஞ்சம் பெரிய பாட்டை எடுத்துக்கிட்டேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம நிழலில் தான் வச்சுருக்கணும். ஒரு 20 டேஸ் கிட்டத்தட்ட நிழலில் தான் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் நிழலில் எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் சப்போஸ் இது நல்லா பழச்சி வந்ததுக்கப்புறம் 20 டேஸ்க்கு மேலே தான் குருத்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுவரையும் நம்ம நிழலே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நல்லா வேரும் பிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வேர் பிடிச்சி வந்ததுக்கப்புறம் நமக்கு இந்த 2 15x15 சைஸ் பேக்கில் தான் மாற்ற போகிறேன். அதுக்காக அதுலேயும் பயோமிக்சர் நாளைக்கு மாற்றும் பொழுது வேர் தாக்குதல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உயிர் உரம் கலந்து அதையும் ரெடி பண்ணி வைக்கிறேன் அந்த மண்ணை. இப்போ இது நிழலில் இந்த 2 பாட்டும் வச்சுருப்பேங்க. இப்போ இதனுடைய நுனியில் பார்த்திங்கன்னா காஞ்சி போயிருக்கும். அதை கட் பண்ணிவிட்டு அப்படி வச்சா தாங்க அது பச்சை தன்மையிலேயே இருக்கும். மற்ற அடி வரையும் காயாமல் இருக்கும். இப்போ இது கட் பண்ணி அந்த காஞ்ச தண்டை கட் பண்ணி எடுத்துட்டு இது மேலேயும் காயாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆலோவேரா கட் பண்ணி சொருகியிருக்கேன். தேங்க்யூ.